அப்போ இந்த விஞ்ஞானங்கள் எல்லாமே எங்களோடு, எங்கள் மண்ணோடு திரு கருணாகரன் பேசுவது போல் எங்களோடு பின்னி பிணைந்தவைதான். உலகத்துக்கு செய்தியை சொன்னவர்கள் அல்லது உலகத்தில் அறிவார்ந்த சமூகமாக பார்த்து கொண்டிருக்கின்ற யூத சமூகத்தினருக்கு இணையானவர்கள் என்றில்லை, அவர்களுக்கு மேலானவர் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அதிலும் இந்த புங்கை மண் அதற்கு பாரிய செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். பாருங்க, அன்றைய கால உணவு முறையை பற்றி இலக்கிய சுவையோடு சொல்றார். இங்கே அரசியல் பேசுவது அல்லது ஆன்மீகம் பேசுவது என்ற அந்த வகையறை இல்லாமல் நான் இங்கே அவர் அந்த தன் சிறுபராய வயதில் அந்த காலம சாப்பாட்டை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. பழஞ்சோறும் மோரும் அல்லது ஒடியல் மாப்பிட்டும் மீன் குழம்பும் காலை உணவாக இருக்கும். கமத்தொழிலாளர்கள் காலை உணவை பெரிதுபடுத்த மாட்டார்கள். பனங்கல்லே அவர்களின் காலை உணவாக இருந்தது. பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் வலிமை இப்பனங்களிற்குண்டு. பனங்கிழங்குக்கு தேங்காய் சொட்டும் சிறுவர்களின் விருப்பமான உணவாய் இருந்தது. பனங்கிழங்கு இல்லாத காலத்தில் புழுக்கொடியலும் தேங்காயும் சிறாரின் விருப்பமான தெரிவு. அந்த பனங்கிழங்கு பாருங்க, இது ஒடியலா போட்டு செய்கிறது அல்லது பனங்கிழங்கை அவிச்சு சாப்பிட்றது. பனங்கிழங்கு நெருப்பில் சுட்டு சாப்பிட்ட பரம்பரை தான் நீங்கள் எல்லாருமே. அந்த நெருப்பில் சுட்ட பனங்கிழங்க தேங்காய் சொட்டோடு சாப்பிட்ற அந்த ருசியை நாங்கள் வார்த்தைகளால் போட்டு விட முடியுமா? அதை எப்படி ஒருத்தருக்கு விளங்கப்படுத்தணும்? அதை ரசித்து சுவைத்து பார்த்த ஒருவனுக்குத்தான் அந்த சுட்ட பனங்கிழங்கும் சுடாத தேங்காய் சொட்டும் சேர்ந்த அந்த சுவை அதை பற்றி சொல்லுகிறார். தேங்காயும் என்றால் சிறுவர்களுக்கு மட்டுமல்லாது பெரியவர்களுக்கும் அதில் அலாதி விருப்பம். மீன் குழம்பும் சோறும் முருங்கை இலை வரையும். முசுட்டை இலையில் சொதியும் மதிய உணவாயிருக்கும். மீன் கிடைக்காத வேளைகளில் முருங்கைக்காயில் குழம்பு, முசுட்டை இலையில் சொதி அல்லது முல்லை இலையில் குழம்பும், முசுட்டை இலையில் வெள்ளைக்கறியும் சோறும் என்ற வகையில் மதிய உணவு நிறைவேறிவிடும். இவைகளில் மீனுக்கு மட்டுமே பணம் செலவிடப்படும். மீன் அல்லது நண்டு, இறால் என்றவாறு கடனுணவு அதிகமாயிருந்தால் இவைகளுடன் சோற்றுக்கு பதிலாக ஒடியல் மாப்பிட்டு அல்லது கூழ் என்று மதிய உணவில் மாற்றம் ஏற்பட்டு விடும். ஈழத்து தமிழர்களுடைய தேசிய பூவாக இருப்பது கார்த்திகை பூச்செடி. தேசிய தலைவர் ஏன் அந்த கார்த்திகை பூவை தெரிவு செய்திருப்பார்? நான் கார்த்திகை பூச்செடியை இன்னும் கண்டதில்லை. கார்த்திகை பூச்செடியை அந்த காலத்திலே அந்த நிதர்சனம் என்கின்ற தொலைக்காட்சியிலே, விடுதலை புலிகளுடைய தொலைக்காட்சியிலே அதை பற்றியும் பேசுவதற்கு எனக்கு எந்த பயமும் இல்லை. வழக்கில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மூத்த சட்டத்தரணியும் அங்கே இருக்கிறார். ஆகவே யாரை பற்றியும் பேசுறதுக்கு பயமில்லை. தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இந்த கார்த்திகை பூச்செடியை ஏன் தொட்டிருக்கலாம் என்று சொன்னால், அந்த கார்த்திகை பூச்செடிக்கு எப்படி அந்த கார்த்திகை பூச்செடி எங்களுடைய தேசிய பூவாக, ஈழத்தமிழர்களுடைய தேசிய பூவாக கருதி கொள்ளப்படுகிறது. பச்சை பசேலன் இருந்த இச்சோலை வனத்திடையே கிளைக்கொரு பூவாக பூத்திருக்கும் கார்த்திகை பூ. இப்பூ கண்ணில் தென்பட்டதும் காலம் இது கார்த்திகை மாதம் என நினைவில் வரும். வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் மாத்திரமே இப்பூ மலரும். இப்பூவிற்கு வானவில்லுக்கும் சில பொருத்தங்கள் உண்டு. வானவில்லின் நிறத்திற்கும் கார்த்திகை பூவின் நிறத்திற்கும் ஓரளவு ஒற்றுமை உண்டு. மண்ணில் மலரும் மலர்களில் கார்த்திகை பூவே மிகவும் அழகானது. வானில் தோன்றும் காட்சிகளிலும் வானவில்லே அதிசிறந்த அழகுடையது. வண்ண வண்ண நிறம் காட்டுவதிலும் இவ்விரண்டிற்கும் நிகரேதும் இல்லை. இந்த கவிதை பற்றி அப்துல் ரஹ்மான் பற்றி பேராசிரியர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் பூவுக்கான காலம் எவ்வளவு என்று கேட்டால் நீங்கள் எத்தனை நாள் என்று சொல்லுவீர்கள்? ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு காலம் இல்லை. காலமாக பூத்துது என்று சொன்னால் நாங்கள் ஒரு நாள் ஆயுள் கொடுக்கலாம் பூவுக்கு. அந்த ஒரு நாள் ஆயுள் உடைய அந்த பூவை பிடுங்கி
100 வருடங்கள் ஆயுள் வேண்டி அந்த பூவை நாங்கள் ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அங்கே இருக்கின்ற தத்துவத்தை பாருங்கள். ஒரு நாள் அதை வாழ விடாமல் நாங்கள் பிடுங்கி எடுக்கிறோம். அந்த பிடுங்கி எடுத்த அந்த பூவை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கிறோம், நமக்கு 100 வருடங்கள் ஆயுள் வேண்டி. இந்த சூக்ஷ்மத்தை தான் இந்த புத்தகங்களினுடைய அவர் தெரிவித்திருக்கிறார். வெறும் வசனங்களாக போட்டிருக்கிறார், ஆனால் அதற்கு பின்னாலே இருக்கின்ற செய்திகள், சொல்லுகின்ற விடயங்கள் மிகவும் பரந்துபட்டவை, ஆழமானவை. இவ்வாறு இந்த நூலை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இன்றைய இந்த ஊரை பற்றி, தேசத்தை பற்றி பல வேறு நூல்கள் பலவாறாக வந்திருக்கின்றன. நானும் எனது கிராமத்தை பற்றிய ஒரு நூல் வெளிவர வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இருப்பவன். அளவையூருக்கு ஒரு நூல் வந்திருக்கிறது, அதே போன்று வேலணைக்கு ஒரு நூல் வந்திருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு தேசத்திற்கும், ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு கிராமத்துக்குமான ஒரு நூல் அந்த கிராமத்தில் இளையோடி இருந்த, பின்னி பிணைந்திருந்த எங்கள் வாழ்வையும் எங்கள் வளத்தையும் சொல்லுகின்ற அந்த இடம் எங்களுக்கு இப்பொழுது தேவை. நேற்றைய பேச்சிலே இருந்த ஒரு விடயத்தை நான் இங்கே கட்டாயம் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். கருணாகரன் ஐயா அவர்களின் இந்த நூலின் முக்கியத்துவம். இலக்கியங்கள் பாருங்கள், காலத்தின் கண்ணாடிகள் என்று கருதப்படுபவை. ஒரு 35 வருடங்கள் பின்னோக்கி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த நடந்து விடுந்த விடுதலை போராட்டத்திலே ஆகாய, கடல், தரை 3 படைகளையும் கட்டி எழுப்பி சர்வதேசம் வியக்க இருந்த ஒரு ஈழத்தமிழ் சமூகம். இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய பெருமையை பற்றி யோசிக்கிறோம். அந்த 32 வருட காலங்கள், 35 வருட கால பிரச்சனை பற்றி எங்கள் ஒருவருக்கும் பேச முடியாது, எழுத முடியாது. 100 வருடங்கள் கடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலே நடந்த விடயங்கள் எல்லாம் வெறுமையாகத்தான் இருக்கும். இங்கேதான் இலக்கியத்தின் பதிவுகள் கதைகளாக, நாவல்களாக, சிறுகதைகளாக, கவிதைகளாக உருப்பெறுகின்றன. இந்த சூவி வில்லுரத்தினம் தன்னுடைய ஒவ்வொரு கவிதையிலும் அவர் சொல்லுகிறார், இந்த காலத்தின் எங்களுடைய தேவைகளை, நாங்கள் எங்களுடைய விடுதலையை அல்லது தமிழ் இனத்துக்கு இருந்த அந்த தாகத்தை பதிவு செய்கின்ற ஒரு காலம், ஒரு ஊடகம் தான் இந்த கவிதை. ஆக இங்கே சகலதும் ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுக்குரிய வளங்களை நாங்கள் பாவிக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற சட்டங்கள் இப்படித்தான். நீங்கள் எங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களா இருந்தால், அவ்வப்போது இருந்த அரசுகளும் சரி, அல்லது அந்த ஒரு அரசுக்கு மேலாக, ஒரு ராஜ்யத்துக்கு மேலாக இன்னொரு ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு நினைக்கின்ற அந்த அரசுகளும் திணித்த அவ்வப்போதைய சட்டங்கள் தான் இன்று எங்களுடைய கையிலே இல்லாமல் வெட்கத்தை அவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓலைகளிலே பதியப்பட்டிருந்த அத்தனை செய்திகளும் தான் இன்றைய மேற்கத்தைய கண்டுபிடிப்புகளாகவும் இன்றைய விஞ்ஞானங்களாகவும் அறியப்பட்டிருக்கின்றன. விளக்கை கண்டுபிடித்தவர் தோமஸ் ஆல்வா எடிசன் அல்ல, தொலைபேசியை கண்டுபிடித்தவர் கிரஹாம் பெல் அல்ல, விமானத்தை கண்டுபிடித்தவர்களும் ரைட் சகோதரர்கள் அல்ல. இந்த தமிழை மொழியாக கொண்ட தமிழர்கள் என்பதை இந்த இடத்திலே சொல்லி வைப்பதற்கு எனக்கு அந்த வரலாற்று சான்றை நிரூபிக்க முடியும். அதிலே நாங்கள் பெருமை கொள்ள வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட மண்ணின் பதிவுகளை நாங்கள் மீட்டு பார்க்கின்ற ஒரு சூழலின் தேவை இங்கே எழுந்து நிற்கிறது. அந்த வகையில் தான் திரு கருணாகரன் அவர்களின் இந்த மண்ணை பற்றிய பதிவுகள், எங்களுடைய இயற்கை வளங்கள், எங்களுடைய மரங்கள், செடிகள், கொடிகள், அது பற்றிய அவருடைய அந்த ஆதங்கம் உள்ள கிடக்கை இந்த நூலிலே தொக்கி நிற்கிறது, விக்கி நிற்கிறது, பெரும் செய்தியை சொல்லி நிற்கிறது. இன்னும் ஓரிரு இடங்களை மட்டும் சொல்லி காட்டினால் எனது பேச்சை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ மனிதா, இதுவும் சூவியின் அடிகள். நிழலின்றி தவிக்கின்றாய், பூமாதேவிக்கும் நிழல் தந்த மரங்கள் நிறை வாழ்விடம் நீள் பாலை வெளியாகி போமோ. வேறு தரப்பட்ட தலைப்பும் கவிதைகளும் சூவியின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை சொல்லுகிறார். மரங்களை போட்டு இப்படி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன மரக்கண்டு நட்டு, இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்லாம் அடித்து இந்த கோல்ட் ஃபீஸில் சரி, இந்த மரங்கள் நடுற இடங்களை பார்த்தீங்களா அந்த பனைமட்டையால் சீமான்னு சொல்லி நாங்கள் அந்த வேலி அடைக்கிற விதயம், இந்த இது இப்போ எங்களுக்கு காட்டினா புதுமையாக இருக்கும். இங்கே இருக்கிறவைக்கு நாங்கள் நேர பார்த்த விஷயங்கள், அந்த அதில் ஒரு மரத்தை எப்படி பாதுகாக்கிறதுக்கு அந்த ஆடு மாடுகள் உள்ள போகாமல் அல்லது வாகனங்கள் போய் அதை நெரிச்சு தள்ளி விடாமல் இருக்கிறதுக்காக செய்கிறவை. இதில் சொல்கிறார், அந்த மாங்காய்
ஏழை சிறுவர்களின் நலன் கருதி சோமி கனைகளை தரும் நாவல் மர கன்றுகளையும் புளிப்பு கசப்பில்லாத காய்களாகவே பறித்துண்ணக்கூடிய மாங்காய்களையும் கனிகளையும் தரும் பாண்டி, சேலம், வெள்ளை கொடும்பான். இதை நான் நினைக்கிறேன், இதை பேசி பார்க்குறதுக்கு அல்லது சொல்லி பார்க்குறதுக்கு இதோட அந்த சுவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பாண்டி என்ற வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மரம், அதை ஏறி பிடுங்க இயலாது. கல்லால் அடித்து விழுத்தி எடுத்து மரத்தில் குத்தி, அதே மரத்தில் குத்தி சாப்பிடக்க இருக்கிற டேஸ்ட்டில் அதை நாங்கள் எப்படி அந்த மனப்பதிவுகளை சொல்லிக்கொள்ள முடியும்? இந்த இடங்களில் இருந்து தான் பிடுங்கி எறியப்பட்டவர்களாக ஈழ சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை தான் மீண்டும் சூவி கருணாகரன் அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மீண்டும் இந்த நிலமும் இந்த மண்ணும் எங்களுடைய சொந்தம், இது எங்களுக்கு தேவையானது. மஞ்சமுன்னா மரத்தை பற்றி பட்டு எனக்கு மஞ்சமுன்னா மரம் நல்லா தெரியும். எங்களோட வீட்டில் அது சும்மா காடு பத்தையா அது வெட்டி எறியலாம், தொட முளைக்கும். அது எங்கே வெற்றியலோ அதுக்கு அடுத்து 2 அடி தள்ளி முளைக்கும். அது எப்படி முளைக்குதுன்றே தெரியாது. அந்த மஞ்சமுன்னா மரத்தின் மகிமையை பெற ஒரு வண்டி, ஒரு மாட்டு வண்டின்னு சொன்னால் மாட்டு வண்டியில் சவாரி எங்களோட ஊரில் இயனையிலையும் கந்தரோட வழியிலையும் தான் நடக்குது. அவருடைய தம்பி வில்வரத்தினம் அவர்கள் கந்தரோடையில் படித்தவர் ஸ்கந்தா கல்லூரியில். அப்போ அந்த மாட்டு சவாரி என்று சொன்னால் அது ஒரு பெரிய இன்பமான ஒரு நிகழ்வு, எங்களுடைய தமிழர் பண்பாட்டோடு சேர்ந்த ஒரு நிகழ்வு. அந்த மாட்டுக்கு அவங்க வாழைக்காய் அதுகள் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டாந்து சாராயத்தை பெருக்கித்தான் விட விடுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன், நீரை அப்பா பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், நீங்களும் எல்லோரும் பார்த்துருப்பீர்கள். அந்த சாராயத்தை பெருக்கி போட்டு ஒரு தடியை வச்சு, தடியில் ஒரு சின்ன ஊசி மாதிரி ஒரு ஊசி வச்சுருப்பாங்க. அந்த ஊசியால் மாட்டை குத்துவாங்க. குத்த மாடு போகும். அது மாடுகள் எல்லாம் ஒரு சோடி மாடு அந்த காலத்திலேயே 15,000-20,000 ரூபா. அந்த மாடு வெண்ட மாடு, அடுத்த மாடு ஊர் தேசம் இருந்து புத்தூர், நீர்வேலி, அந்த தேசம் திக்கு எல்லாம் இருந்து அந்த மாடுகள் வரும். அந்த மாட்டு செவாரியை இதை நல்லா நான் ரசிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த மாட்டு வண்டியில் இருக்கிற ஒவ்வொரு பலகையும் சொல்லி ஒரு அழகை பாருங்க. நமது தேசத்தில் மாட்டு வண்டிகளை செய்வதற்கு பலவிதமான மரங்களையும் பயன்படுத்துவார்கள். மாட்டு வண்டியின் பிரதான பாகியமாகிய இந்த பேர்களை எந்த பிள்ளைகளுக்கும் தெரியாது. நுகமண்டா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? மாட்டை கட்டுற இடத்துக்கு அந்த பின்னுக்கு மாடு அந்த வண்டியில் நாங்கள் நிப்பாட்டிக்க பின்னுக்கு ஒரு கட்டை தூங்கும். அதுக்கு ஒரு தனியான மரத்தில் தான் அந்த கட்டை தூங்குமா. மாட்டு வண்டியில் இருக்கிற சில்லு என்ன மரத்தில் செய்கிறது, அதன் நுகம், அதன் துலா என்ன மரத்தில் செய்கிறது, பின்னுக்கு தூங்குற அந்த மாடு இல்லாத நேரம் வண்டியை நிப்பாட்டுறதுக்கு பின்னுக்கு அந்த கட்டையில் தான் பொறுக்க விடுற நிலத்தில். இந்த விஷயங்களை, இந்த சூட்சுமத்தை கருணாகரன் ஐயா அவர்கள் சொல்கிறார். இவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். இது நான் மாட்டு வண்டியில் ஏறி இருக்கிறேன், போயிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், எல்லாமே செய்திருக்கிறேன். வண்டியின் பிரதான பாகமாகிய துலாவிற்கு வைரம் பொருந்திய பனைமரம், வண்டியின் தட்டுக்கு மாம்பலகை, தட்டை சுற்றி 4 பக்கத்திற்கும் வண்டியின் சில்லுக்கும் பூவரசு மரம், வண்டியின் பின்பக்கத்தில் துலாவிற்கு கீழ்ப்பக்கமாக தொங்கிக் கொண்டிருக்கும் குத்துக்கட்டைக்கு பட்டுப்போன முருக்கன் செத்தல், அதான் சொல்லணும், முருங்க மரத்தை வைக்கிறாங்க. வண்டியை இழுத்து செல்வதற்கு மாடுகளை பூட்டும் நுகத்திற்கு மஞ்சவண்ணா மரத்தை பாவிக்கிறாங்களா. எனக்கு ஞாபகம், என்னுடைய பாட்டனார் செத்த பொழுது அந்த வேலியில் ஊரில் இவங்க எல்லாருக்கும் தெரியும், இறப்புகள் நடந்தால் அந்த வீட்டில் இருக்கிற மரங்களை தரைச்சி தான் சுடலைக்கு அனுப்புறது. இது பச்சையாக எரியுமென்று ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது. அப்போ அதை நாங்கள் வெட்டி அதை சுடலைக்கு அனுப்புறது அந்த மஞ்சமுன்னா. அந்த மஞ்சமுன்னா மரத்தின் இதில் தான் அந்த மாடு 2. ஏன் அந்த மஞ்சமுன்னா மரத்தில் தான் அந்த நுகத்தை செய்கிறாங்க? மஞ்சவண்ணாவில் செயற்படும் நுகம் அழுத்தமாகவும் பாரம் குறைந்ததாகவும் முறிந்து போகாமலும் வெயிலுக்கு வெடித்து போகாமலும் இருக்கும் எனும் காரணங்களுக்காகவே இம்மரத்தினை நுகத்துக்கு பயன்படுத்தும் வழக்கம். இந்த விஞ்ஞானத்தை யாரால சொல்லிடும்? தமிழனால மட்டும்தான் சொல்லிடும். இது எங்களுடைய பாரம்பரியம் இல்லையா? எங்களுடைய பண்பாடு இல்லையா? எங்களுடைய ஆதாரம் இல்லையா? அதைத்தான் சொல்லுகிறார் கருணாகரன் அவர்கள். இந்த ஆதாரத்தங்களை பற்றி நீங்கள் எழுந்திருங்கள், உங்கள் தேசத்தை பற்றி நினைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இவ்வாறு இந்த நூலிலே கணக்க விடயங்களும் படங்களும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு ஓரளவிலே இந்த நூலை பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த விடயத்தை அவ்வளவோடு நிறுத்தி, இந்த மண்ணின் மைந்தன், அவருடைய சொந்த உறவினன், சொந்த சகோதரன், இங்கே மூப்பு ஐயா அவர்கள் இருக்கிறாரோ தெரியாது, நான் மிகவும் நேசிக்கின்ற ஒரு முதுபெரும் எழுத்தாளர். அவருக்குரிய பாணி, அவருடைய தனி வல்லமை,
அந்த மூத்தளைய சிங்கம் சார்ந்த ஒரு பரம்பரையிலே அவர்களோடு பின்னி பிணைந்து வந்த அந்த சமூகத்திலே வில்வரத்தினத்தின் கவிதையை புங்கை மண்ணுக்கு சமர்ப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். ஐயாங்கவின் ஆதங்கமும் அந்த வகையிலே இருப்பதனால் அந்த கவிதையை மட்டும் நான் சொல்லி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். இது அவருடைய தொகுப்பு. கடந்த பாடிப்பறை நிகழ்விலே ஐயா அவர்கள் வந்திருந்தார். நான் அந்த நிகழ்விற்கு பாடிப்பறை நிகழ்விலே கவியரங்குக்கு தலைமை தாங்கி இருந்தேன். அப்பொழுது அந்த நூலை என்னிடம் சமர்ப்பித்திருந்தால் அந்த நூல் இன்னும் அவருக்கு திரும்பி போகவில்லை. இது ஒரே ஒரு பிரதி தான் தன்னிட்ட இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் போன கிழமை சந்திக்க சொன்னேன், அந்த பிரதி பத்திரமா என்னட்ட இருக்குது, இன்றைய நிகழ்வில் அதை உங்களுக்கு நான் தாரணும்னு சொல்லி இந்த கவிதையை வாசிச்சுட்டு இந்த புத்தகத்தை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். இப்போ இந்த புத்தகம் தெரியல என்று நீங்கள் சொல்லவும் இல்லை. தமிழ்நாடும் தமிழ் தேசமும் நேசித்த ஒரு கவிஞன், தமிழை மட்டுமே சுவாசித்த ஒரு கவிஞன். அந்த கவிஞனின் உள்ளக்கிடக்கையை, புங்கை மண்ணின் செழிப்பை, வனத்தை அல்லது அந்த மண்ணின் தாகத்தை சொல்லி நிற்கின்ற அந்த வரிகளை உங்களுக்கு நான் சமர்ப்பித்து எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். அது ஒரு காலம், ஆமாம், எங்கள் மண்ணில் நாங்கள் ராசாக்கள், எங்கள் வழியில் குறுக்கிட வரவில்லை, வாழ்வில் இனிமை வழியும் கனவை வறுமை கூட தடுக்கவில்லை. இந்த கவிதை ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அந்த கால நேரம் கருதி கடைசியிலே முடியுமாக இருந்தால் அந்த கவிதைக்கு எனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று சொல்லி எனது பேச்சை இப்போது நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு காண்டீவன் அவர்கள் நீண்ட நேரம் நல்ல நூல் ஆய்வுரை செய்தார்கள். அவர் சூனா வில்வரத்னம் பற்றியெல்லாம் சொன்னார். சூனா வில்வரத்னம் அவருடன் நெருங்கி பழகி அவருடன் சேர்ந்து பழகிய அனுபவம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. நீண்ட காலம் அவருடன் பழகிய அனுபவம் இருக்கிறது. அவர் இறந்த பொழுது நான் வெளிநாடு ஒன்றில் இருந்தேன். ஒரு சிறந்த கவிஞர், எங்களுடைய ஊருக்கு பேர் வாங்கி தந்த ஒரு கவிஞர் சூனா வில்வரத்னம். அதனால்தான் இப்பொழுது அவருடைய பேரை உலகமெல்லாம் கொள்கிறார்கள். இப்படியான ஒரு பெரிய புத்தகம் ஒன்று வந்திருக்கிறது. அப்படியான புகழ்பெற்ற கவிஞர். நான் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது அவர் இறந்த செய்தியை கேட்டேன். அந்த ஊரில் இருக்கின்ற லண்டனில் இருக்கின்ற வானொலியிலே அவரை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார். காலையிலே ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது, மாலை மட்டும் அவருடைய புகழை பற்றி, எந்த கவிதை எழுதினார், இந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்படி புகழ் பெற்ற ஒரு கவிஞர் சூனா வில்வரத்னம். அவருடைய தமையனார் அவர் மட்டுமல்ல, அவருடைய பரம்பரையே ஒரு பெரிய பரம்பரை. பெருங்காட்டு மணியம் என்று சொன்னால் குமுறுதி முள்ளும் தெரியும். பெருங்காட்டு மணியம் என்று சொன்னால் குமுறுதி முள்ளும் இருக்கின்ற சிறங்களுக்கு தெரியும். அவருடைய முதல்வர்களே ஒருவர் தான் சூனா வில்வரத்னம். அதே போல கருணாகரன் அவர்கள் அப்படியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அடுத்ததாக பிரதமர் இருக்கிற உரை சாந்தி நாவுக்கரசு அவர்களை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம். எங்கள் ஊருடைய மருமகள் அவர் இப்பொழுது அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இன்று இந்த
விழாவிலே தலைமை வகிக்கின்ற பெருமதிப்புக்கும் பேரன்பிற்கும் உரிய உயர் வழக்குரைஞராகி விளங்குகின்ற திரு KV தவராஜா அவர்களுக்கும், அதே போல வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அருள்நிதி மனவளக்கலை பேராசிரியர் சி முருகானந்தவேல் அவர்களுக்கும், நூல் ஆய்வினை இங்கே அழகாக செய்து அமர்ந்திருக்கின்ற உயர் வழக்குரைஞர் காண்டிபன் அவர்களுக்கும், அதே போல் இந்த நிகழ்ச்சி தொகுப்பினை இங்கே வழங்கி கொண்டிருக்கின்ற தம்பி தேவதாஸ் அவர்கள் கலாபூஷண விருதும் பெற்றவர் அவருக்கும், அதே மாதிரி இன்று இங்கே பலர் இங்கே தங்களுடைய கருத்துக்களை வழங்கி சென்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கும், இந்த நூலை இயற்றி அமைதியாக மிகவும் கருத்துள்ள விஷயங்களை எல்லாம் தந்து இங்கே பெருமையோடு அமர்ந்திருக்கின்ற கருணாகரன் அவர்களுக்கும், அதே மாதிரி இங்கு இன்று நன்றி உரை வழங்குவதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்ற ஓய்வு நிலை முகாமையாளர் தேசிய சேமிப்பு வங்கி திரு சின்னத்துரை சிவராஜா அவர்களுக்கும், அதே மாதிரி இங்கு சபையிலே பல பெரியவர்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த நூலை பற்றிய வெளியீடு, அந்த நூலினுடைய அந்த சிறப்பு, இவற்றை பற்றியெல்லாம் இங்கே பலரும் சிறப்பாக இங்கே கூறியிருக்கின்றார்கள். நான் நினைத்து வந்த அனைத்து விடயங்களுமே இந்த மேடையிலே பேசப்பட்டு விட்டன. ஆகவே எதை பேசுவது என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நினைவு இருக்கின்றது. இங்கே நினைவுகளும் கனவுகளும் என்பதுதான் இந்த நூலினுடைய தலைப்பு. இங்கே இந்த நூலை பற்றி சொல்லுகின்ற பொழுது தூக்குனாம் குருவி கூடு, அதே போல அந்த ஆலமர விழுதுகளிலே தொங்குகின்ற பிள்ளைகள், இது அழகாக அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி இந்த நூலினுடைய அட்டை படத்திலே பின்பகுதியிலே கவிஞர் அவர்களினுடைய அழகான கவிதை ஒன்று இருக்கின்றது, அவருடைய சகோதரனுடைய கவிதை. அதை பற்றி இங்கு காண்டிபன் அவர்கள் அழகாக எல்லாம் நிறைய சொன்னார்கள். இதிலே சொல்லப்படுகின்ற மரங்கள் நாட்டி மண்வளம் காப்போம், மண்வளம் பெருக்கி மனிதம் காப்போம், இது இன்றைக்கு கட்டாயமாக தேவை. அன்று எங்களுடைய தாய் தந்தையர்கள் மூதாதையர்கள் எமக்கு மரங்களை நாட்டி வைத்திருந்தமையினால் தான் இன்றைக்கு நாங்கள் அழகான நல்ல சுவையான மாம்பழங்களையோ பலாப்பழங்களையோ சாப்பிடுகின்றோம். அது ஒன்று. அதே மாதிரி நாட்டிலே நம்முடைய மண்வளம் பெறுகின்ற பொழுதுதான் நாம் அங்கே மழை வளத்தை பெற முடியும். அதே மாதிரி இந்த கவிதையிலே அவர் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுகிறார், நண்பர்களே, உங்களுடைய பிறந்த தினத்தன்று குறைந்தபட்சம் ஒரு மரத்தினையாவது நாட்டி பராமரித்திடுங்கள், இறைவன் உங்களுக்கு என்றென்றும் அருள் புரிந்திடுவார் என்று சொல்லுகின்றார். நாங்கள் இப்பொழுது அநேகமாக பிறந்த நாள் விழாக்களுக்கு செல்லுகின்ற பொழுது சிறுவர்களுக்கு சொல்லுவோம் என்ன, நூல்களை கொடுக்க வேண்டும் என்று. அவர்கள் நூல்களை வாசிப்பதனால்தான் ஒரு மனிதன் முழுமையடைய முடியும் என்று சொல்லுகின்றோம். அதை கூட இங்கே நூலாசிரியர் அழகாக இங்கே நூல்கள் வாசிக்க வேண்டியனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றார், நாட்டினுடைய சிறப்பை சொல்லி சொல்லுகின்றார், மண் வளத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார். இங்கே வரவேற்கின்ற பொழுது தம்பி அவர்கள் தேவதாஸ் அவர்கள் சொன்னார்கள், புங்குடுதீவு மண்ணினுடைய மருமகள் என்று சொல். உண்மையிலே நான் பெருமைப்படுகின்றேன். நீங்கள் எல்லோரும் பேசுகின்ற பொழுது பிறந்த மண்ணை பற்றி பேசினீர்கள், நான் புகுந்த மண்ணை பற்றி பேசுகின்றேன். ஏனென்றால் நான் பல்கலைக்கழக பூமுகம் பெற்று பல்கலைக்கழகத்திலே கல்வி பயில்கின்ற பொழுது என்னோடு இருந்தவர் மோகனா கனகரத்னம் என்று, அவருடைய தந்தையாரும் ஒரு அதிபராக இருந்தவர் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த பிள்ளையோடு நான் இருந்த பொழுது அவருடைய மாமன் புகபாலன், அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இங்கே எல்லோரும் அங்கே இருக்கின்றவர்களுடைய சிறப்பை பற்றி இங்கே சொன்னீர்கள். அங்கே இருக்கின்ற அறிஞர்களை பற்றி சொன்னீர்கள், வியாபார நிலையில இருப்பவர்களை பற்றி சொன்னீர்கள், பேராசிரியர்கள் என்ற நிலையிலே கோபாலன் ஒரு சிறந்த ஒரு அறிஞராக அதே நேரத்தில் சிறந்த பேராசிரியராக இருக்கின்றார். அவருடைய மருமகள் தான். இருவருமே நாங்கள் ரூம்மேட்ஸாக இருந்தோம். அப்பொழுது அவை என்னை அழைப்பது உண்டு புங்குடுதீவுக்கு வர வேண்டும் என்று. ஆனால் நான் ஒரு நாளுமே புங்குடுதீவுக்கு போனது இல்லை. ஆனால் தெய்வ சித்தம் இங்கேதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நிலை. இங்கே எங்களுடைய விதானியர் ஐயா இருந்தால் தெரியும். என்னுடைய முதல் நியமனம் தீவு பகுதிக்குத்தான். நான் SLASலே அதாவது இலங்கை நிர்வாக சேவையிலே தெரிவு செய்யப்பட்டு அங்கே நியமனம் பெற்று யாழ் மாவட்டத்திற்கு வந்த பொழுது உதவி அரசாங்க அதிபராக
அந்த பகுதிக்கு தான் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுதான் தெய்வத்தினுடைய நிலை. முதலிலே தீவை வெறுத்தவளுக்கு நீ தீவுக்கே போன்ற கட்டளை இறைவனை கொடுத்தது போல முதல் நியமனம் அங்கே தீவு பகுதியிலே தான். அதுவும் ஊராவத்துறையிலே உதவி அரசாங்க அதிபர் பதில் கடமை மேற்கொள்ளுகின்ற பொழுது, வேலனையும் செய்கின்ற பொழுது புங்குடுதீவுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. திருமணம் அங்கு அமைந்தது. இங்கே எல்லோரும் அந்த மண்ணினுடைய சிறப்பு, அந்த மண்ணிலே இருக்கின்ற உணவு முறைகளை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள். உண்மையிலே அந்த இங்கே அவர் அந்த ஒவ்வொன்றாக நாங்கள் எடுத்து சொல்லி கொண்டு போகின்ற பொழுது நிறைய விஷயங்களை பேசலாம். அதில் நிறைய பேர் பேசிவிட்டார்கள். அந்த வேலியை பற்றி கூறுகின்றார். வேலிகளிலே படர்ந்திருப்பது செம்பரத்தம் இலை, செம்பரத்தம் பூக்கள். அந்த செம்பரத்தம் பூவை கொண்டு சம்பல் அரைத்து சாப்பிடலாம் என்று கூட அழகாக சொல்லியிருக்கின்றார். அதே போல அந்த முருங்கை மரம், அந்த முருங்கைக்காய் கறி, அது என்னாலே மறந்து விட முடியாது. என்றால் திருமணம் முடித்து முதலாக மாமாவும் மாமியும் கண்ணகி அம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அழைத்து சென்ற பொழுது அங்கே என்னுடைய கணவனுடைய அம்மாவின் தங்கை முதலாக எனக்கு சமைத்து தந்த உணவு அந்த முருங்கைக்காய், அந்த சுவையை இன்றைக்கும் மறந்து விட முடியாது. அந்த ரசமும் அந்த சோறும் இன்றும் அது வாயிலே மணக்கின்றது, சுவையை நாவிலே தந்து கொண்டிருக்கின்றது. அப்படி சமைப்பதிலே கூட சிறந்தவர்களாக, சமையல் கலையிலே கூட சிறந்ததாக அந்த மண்ணிலே இருக்கின்றது. அதே மாதிரி மச்ச மாமிசத்தை பற்றி கதைத்தார்கள். அதை கதைக்கின்ற பொழுது அங்கே சமைக்கின்ற ஒவ்வொரு உணவு, அந்த கூழ், அங்கு சமைக்கின்ற ஆள்கறி, அங்கு சமைக்கின்ற மீன் கறி, இது எல்லாம் சுவை மிக்கதாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மண்ணினுடைய பெருமை, அந்த மண்ணிலே இருந்த சிறப்பு, இவற்றை நாங்கள் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு கடல் கடந்து, தேசம் கடந்து பல இடங்களிலே பரவி எல்லாம் சென்று விட்டார்கள். அதற்கு இங்கே காரணத்தை சொன்னார்கள், யுத்தகால சூழ்நிலை, இவற்றை எல்லாம். அந்த ஒரு வசனத்தை நானும் குறித்து வந்தேன். அந்த நொங்கு குலைகளை பற்றி, அந்த நெல்லிக்காய் மாதிரி இங்கே நொங்கு குலைகளை பற்றி நானும் குறித்து வந்தேன். அது கீழே விழுந்து உருண்டு சிதறி ஓடுவது போல இவர்கள் எல்லா இடமும் சிதறி ஓடிவிட்டார்கள். நேற்றைய முன்தினம் நான் ஏர்போர்ட் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே என்னுடைய தங்கை வந்திருந்தார். அவரை அனுப்ப சென்ற பொழுது அப்பொழுது தங்கை தன்னுடைய நண்பிக்கு ஜெர்மனியிலிருந்து வந்ததற்கு என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இவர் திருமணம் முடித்தது புங்குடுதீவில் தான் என்று சொன்னார். அப்பொழுது அங்கு வந்திருந்தவர்கள் புங்குடுதீவை சேர்ந்தவர்கள் தான், அவருடைய நண்பர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தேசம் கடந்து போனாலும் நாடு கடந்து போனாலும் எங்களுடைய மண்ணை மறந்துவிட முடியாது, அங்கே வந்திருக்கின்றோம். கண்ணகி அம்பாளிடத்திலும் சென்றோம். அந்த ஆலயம் சிறப்பாக இன்று இயங்குகின்றதை பார்க்கின்ற பொழுது, அமைந்திருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் யார் என்று நான் அறிமுகப்படுத்தி கணவரிடத்திலே கேட்பது என்று. குண்டு சிங்காரவேல் என்று சொன்னார். உங்களுக்கு இங்கே இருப்பவர்களுக்கு யாரும் இருந்தால் தெரியக்கூடும், அவருடைய பேத்தி என்று சொன்னார். அப்படி நான் இதை ஏன் உதாரணத்துக்கு சொல்கின்றேன் என்றால், எங்கு போனாலும் எங்கே சென்றாலும் யாரோ ஒருவர் அந்த மண்ணை சேர்ந்தவராக இருப்பார், அந்த மண்ணினுடைய பெருமை பேசுபவராக இருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த சிறப்பையும் பெருமையும் கொண்டது. இப்ப நைனாதீவை எடுத்தால் சொல்லுவார்கள், நைனாதீவாக்கள் எல்லாம் எல்லாருமே ஒன்றாக ஒரு இடத்திலே கூடி விடுவார்கள் என்று. ஒரு திருமண வீடாக இருக்கட்டும், ஒரு செத்த வீடாக இருக்கட்டும், எங்கே என்றாலும் அங்கே எல்லோரும் கூடி விடுவார் என்று. அந்த சிறப்பு இந்த தீவு பகுதியிலே இருக்கின்ற நெடுந்தீவாக இருக்கலாம், காரநகராக இருக்கலாம், அல்லது வேலனை, இதே போல புங்குடுதீவு, இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு இடத்திலே கூடுகின்றதும், நாம் ஒரு தாய் மக்கள் ஒரு மண் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற சிறப்பு நான் கண்டது இந்த பகுதியிலே முதல் கடமைக்கு சென்ற பொழுதுதான் கண்டேன். அப்பொழுது கண்டமையிலே நான் பெருமை கொண்டேன் என்பதை இங்கே கூறிக்கொள்வதிலே பெருமிதம் அடைகின்றேன். அதே மாதிரி இந்த ஆசிரியர் தன்னடக்கம் உள்ளவர், சிறந்த பண்பு உள்ளவர் என்பதை தன்னுடைய என் உரையிலே அவர் சொல்லுகிறார். நான் மெத்த படித்தவன் அல்ல, ஆனாலும் நல்லவற்றை நாடி தேடி படித்திடும் வழக்கம் உண்டு. கற்றது, கேட்டது, பட்டது, பார்த்தறிந்தது, வாழ்வின் சூழல் என பல்வேறு காரணங்களால் எழுந்த எண்ண கருக்களை இளம் சந்ததியினரோடு பகிர்ந்து கொள்வதற்காக, அதனால் தான், அந்த அவாவினால் தான் இந்த நூலை எழுதுகின்றேன் என்று சொல்லுகின்றார்.
அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகின்றார், தன்னுடைய ஊரை மட்டுமல்ல இன்னும் பயனுள்ள கட்டுரைகள் இளைஞர் சமூகத்துக்கு சேர வேண்டும் என்பதற்காக ஆலமரம், தாய்மொழி தினம், பாரதியார், பாரதிதாசனார், திருக்குறள் போன்ற கட்டுரைகள் நான் படித்தேன். அழகாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவர் குறிப்பிட்டது போல தெளிப்பளை இந்த ஏரியா இளவாலையை சேர்ந்த எங்கள் ஊருக்கு அண்மையிலே தான் காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலை இருக்கிறது, மெஸ்கன் தொழிற்சாலை இருக்கின்றது. இந்த தொழிற்சாலைகளிலே நடைபெற்ற விஷயங்களை கூட இங்கே மனப்பதிவாக இவர் தந்திருப்பது மிகச்சிறப்பு. அதே மாதிரி இன்னொன்றும் சொல்லுகிறார் இவர், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே என்ற எனினும் வாசகர்களுக்கு இது படிக்கின்ற பொழுது எப்படி இருக்கிறதோ தெரியாது. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய கருத்தை நான் விருப்புடன் பரிசீலிப்பேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற திருக்குறளை பற்றி சொல்லுகிறார். ஆளை பார்க்காதே ஆட்டத்தை பார் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணாவினுடைய வாக்கை கூட இங்கே சொல்லிவிட்டார். இப்படி அவர் தன்னுடைய எண்ணக்கருத்தை சொல்லுகிறார். இதை விட இங்கே வாழ்த்துக்கள் என்று பார்க்கின்ற பொழுது வாழ்த்துரை கூறுகின்ற சீனா மூனா நாகரத்தினம் அவர்கள் அழகாக இவருடைய பணியை பற்றி, உங்கள் கைகளிலே நூல் கிடைத்த பின்பு நீங்கள் வாசித்து பார்த்து அறிந்து கொள்ளலாம் என்றால் ஒவ்வொன்றையும் சொல்லுகின்ற பொழுது நேரத்தினுடைய அவசியம் கருதி நான் என்னுடைய உரையை சுருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த நூலிலே எப்படியான நூல் இங்கே காண்டிபனும் மற்றவர்களும் குறிப்பிட்டது போல ஒவ்வொருவரும் தன்னுடைய தான் பிறந்த ஊரையும் தான் பிறந்த மண்ணையும் நேசிக்கின்ற பொழுது அதனுள்ள மனப்பதிவுகளை எங்கே நூலிலே வடிக்கின்ற பொழுது அந்த நூலிலே நாம் பல விஷயங்களை அறிய முடியும். அழகாக சொன்னார், வண்டில் கட்டுவது மஞ்சள் முன்னாத்தடி. இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு நினைத்து பார்த்தால் மறந்துவிடும் கூடிய விஷயங்கள் அல்ல. எப்பொழுதாயிருந்தால் நாங்கள் எங்கே எந்த தேசத்துக்கு போனாலும் திரும்ப ஒரு தரம் நம்முடைய ஊருக்கு வரணும், அந்த ஊர் மண்ணில கால் பதிக்கணும், அங்கே இருக்கிற அந்த கிணத்து தண்ணி அள்ளி குடிக்கணும், சாப்பிடணும் என்றதுதான் எங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு எண்ணப்பாடாக ஆர்வமாக எண்ணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இருக்கின்ற அந்த எண்ண பதிவுகளை இங்கு தந்திருக்கின்ற ஆசிரியரை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன், உங்கள் சார்பாகவும் பாராட்டுகின்றேன். அவர் தன்னுடைய தமையனை சகோதரனை மறந்துவிடவில்லை. காண்டிபன் குறிப்பிட்டது போல அந்த கவிதைகளிலே இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் இங்கே தந்திருக்கின்றார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதிலே சொல்லுகிறார், அதாவது இந்த மரண வீடுகளிலே மரண அஞ்சலி பொதுவாக அதை பற்றி கூட இங்கே சொல்லி இருக்கின்றார். மற்ற சமயங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு அஞ்சலி இருக்கும், எங்களுடைய சமயங்களிலே அப்படி இல்லை. அங்கு வந்து அந்த சிவாச்சாரியார் வந்து அந்த கடமைகளை செய்வார். ஆனால் அங்கே பொதுவான ஒரு மரண அஞ்சலி என்ன, சிறப்பு என்ன, அதை பற்றி சொல்லுகின்ற விஷயம் இல்லை என்பது கூட அவருடைய அந்த கனவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கனவுகளையும் நினைவுகளையும் தாங்கியதாக இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. நாம் எல்லோரும் அவருக்கு ஊக்கம் கொடுப்போம், அவரை உற்சாகப்படுத்துவோம். இன்னும் பல நூல்களை அவர் எழுதக்கூடிய வாய்ப்புகளை நல்லாசி தர வேண்டும். அங்கே கோவில் மணியே ஓசை கேட்கின்றது, இறைவன் நல்ல அருளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்காகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் ஊர் மருமகள் இந்து கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் திருமதி சாந்தி நாவுக்கரசன் அவர்கள் உரையாற்றினார்கள். இன்னும் சில நிகழ்ச்சிகள் தான் இருந்தன. ஏற்புரை இருக்கிறது, அடுத்து நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே 2 நிகழ்ச்சி இருந்தன. அதுக்கு முதல் திரு காண்டிவன் அவர்கள் அந்த கவிஞர் பற்றி சிறிது உரையாற்றியிருக்கிறார். அவருக்காக அம்மா அவர்கள் சொன்னார், அது புகுந்த மண் என்று சொல்லி. நீங்கள் எல்லோரும் பிறந்த மண், என்னை தமிழ் பேச வைத்த மண், தேசிய தலைவரும் புகுந்த மண் என்றும் அறிகிறேன். இது நான் இங்கே வாசிக்க போன்ற கவிதை உங்கள் மண்ணை பற்றிய கவிதை மட்டும். மண்ணை பற்றி சூவி சொன்ன சில பதிவுகள். கவிஞர் வைரமுத்து மேடை மேடையாக மாலை மரியாதைகளோடு உலகம் போற்றுகின்ற நிலைக்கு வருகிறார். ஆனால் தாய்க்கு ஒற்றை வரி கவிதை உரைக்க முதலே தாய் இறந்து விடுகிறார்.
அம்மா என்று சொல்லி ஒரு கவிதைஞர் வைரமுத்து சொல்லுகிறார். அம்மா இப்படி இருந்து வளர்த்து வந்தவ, எல்லாருக்கும் கவிதை பாடினேன், உன்னை பற்றி உத்தவரி உரைக்கலையே என்று சொல்லி ஏங்கிய அந்த கவிஞன் சாப்பாட்டை சொல்கிறான், தன் தாய் எப்படி தனக்கு கொடுக்குறாள்னு சொல்லி. கதகதப்பான களிக்கிண்டி, களிக்குள்ள குடிவட்டி, நல்லெண்ணெய் கருப்பட்டி சேர்ந்தூட்டி விடுவாயே. இந்த பரிசையை பாருங்க, அப்படியே நீங்க பொருத்தி பாருங்க. உங்கள் அந்த களியையும் அடுத்து சொல்லுவார், கொத்தமல்லி 2 வச்சு குலகணமா சேர்த்து வச்சு அம்மி அரைச்சு நீ வலிக்கையிலே அடுத்த தெரு மணமணக்கும். இதுதான் எங்களோடு பின்னி பிணைந்திருந்த வாழ்வு. அம்மாவை பற்றி, கருணாகரன் ஐயா அவர்களின் அம்மாவை பற்றி தம்பி சு. வில்வரத்தினம் அவர்கள் சொல்லுகின்ற நெற்றி மண் என்று அவர் அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறார். இதே தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த கவிஞன் புங்கை மண் தந்த அந்த கவிஞன் எவருக்கும் சளைக்காதவன், எவருக்கும் நிகரற்றவன் என்று. அம்மா விழா காலங்களிலும் விரத நாள்களிலும் கோயில்களில் அடியடித்து தொழுவது ஓர் அழகு. சின்ன பையனாக அம்மாவுக்கு பின்னாலே போயிருக்கின்ற நாங்களும் பார்த்திருக்கிறோம். எனது அம்மா அடியடிக்கிறது. அந்த கோயிலில் விரதம் இருந்து, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லூர் மாவட்டம் எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா, எல்லோரும் விரதம் இருக்கிற அந்த ஒரு பண்பாட்டு சூழல். கோயில் வீதிகளை சுற்றி சுற்றி நெற்றி பிறை மண்ணில் ஒற்றிட தொழுதெழுவார். வியர்வையில் ஒட்டியிருக்கும் மண் துகள்கள் மின்னும் புடமிட்ட பொன்னாக பூமி பிறையாக. என் அம்மை ஒட்டியெடுத்த நெற்றி மண் அழகே வழி நினதடி தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. விட்டு விடாதே வாழ்தலின் அடிக்குறுத்து கருக விட்டு விடாதே. கனவுகள் கலையட்டும். ஐயா அவர்களும் கனவுகளும் நினைவுகளும். விட்டு விடாதே வாழ்தலின் அடிக்குறுத்து கருக விட்டு விடாதே. கனவுகள் கலையட்டும், வாழ்வு தரிக்கட்டும். மரணத்தின் கொடிய ஆட்சியிலே மன்னக வாழ்வின் ஈரம் வற்றி போக விட்டு விடாதே. ஆழத்தோண்டு அகழ்ந்து நீர் மொண்டு வறண்டு போகும் மண்ணின் வாழ்விற்கு பாய்ச்சு. மனித முயல்வு குருத்து ஈனம், மனித முயல்வு குருத்தை ஈனம் என்று சொல்லுகிறார். குருத்து கக்கும் நாற்றுகளில் குஞ்சு பூஞ்சிரிப்புகளில் தடவி செல்லும் தென்றல், தடவிக்கொண்ட காதல் கொடியில் பூமலரும். திசையின் கதவு திறந்து செவ்வொளி உதடுகள் முத்தமிடும். வாழ்வில் உயிர் தேன் சுவர். நெற்றி பொட்டில் அடிபட்டு ரத்தம் கசிகிற காயத்தைப் போல இன்று நினைத்தாலும் சுண்டி வலிக்கிறது எங்கள் வீட்டின் நெற்றி பரப்பு. இப்படி காயப்படுத்தப்படும் என்று நாம் நினைத்திருந்தோமோ என்னவோ. அவருடைய ஆதங்கம் அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அவருடைய முற்றத்திலே அந்த பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை என்கிறார். யுத்தத்திலே சூவி வில்வரத்தினம் அவர்களுடைய வீடு 89ஆம் ஆண்டு நிர்மூலமாக்கப்பட்டதாகவும் எரியூட்டப்பட்டதாகவும் அறிகிறேன். இந்த அவருடைய அந்த தொகுப்பிலே அது இருக்கிறது. என்னமாய் இருந்த முற்றம் காலை பெண்ணால் கைவீசி ஒளிநடை பயில்கின்ற அரங்கத்தைப் போல, நீள விரித்த களப்பாயில் புது நெல்லு காய்வது போல, இளங்காலை பொன் பரப்ப இனிதாய் இருந்தது நேற்று. கூந்தலென படர்ந்த கொடிகள் அலைபாய, தூங்கு செவ்வரத்தைகள் தொங்கட்டான்கள் என குலுங்க, மல்லிகை வெண் முறுவலோடு இன்முகம் காட்டி இனிய காலை பொழுதை வரவேற்க நீள்கின்ற என் அம்மையின் உள்ளம் கை போல பளிச்சென்று சிறுமுற்றம். முற்றத்து தேவதைக்கு குடைபிடித்து நிற்கின்ற வாகை, தோகை இலை வீசி குழந்தை குட்டிகளை அரவணைத்தபடி குலை தளி நிற்கின்ற வாழை. பாட்டி பாட்டி சுட்ட படம் வேணுமா சுடாத படம் வேணுமா என்றெனது மகன் ஏறி நின்று குலுப்ப குலை குலையாய் பழங்கள் உதிர்க்கின்ற நெல்லி. ஊஞ்சலாட தோதாய் கிளை தாழ்த்திய வேம்பு, எல்லாமும் நிழல் கனிய இனிதாய் இருந்தது நேற்று. வேம்பின் கிளையில் ஊஞ்சல் தொங்கும். ஊரெல்லாம் ஒரு முகமாக கூடுகிற ராவெல்லாம் நிலா பொழிய எங்கள் வீட்டின் நெற்றி பெற